3ஆம் இடத்துல குரு அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா துளாராசிக்காரங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியட்ல ராசிநாதன் 3ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய சேர்க்கையோடு திரும்ப எகைன் குருவோட பார்வை பதியக்கூடிய இந்த அமைப்புல அடுத்து எகைன் 4ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேற லெவலான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு துளாராசிக்காரர்கள் இந்த மாதத்திலிருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை மட்டும் இல்லாமல் நிறையா ட்ராவலை இண்டிகேட் பண்ணும். ஷார்ட் ட்ராவல் நிறைய பேர் இந்த துளாராசிக்காரங்க ட்ராவலாக பண்ணுவீங்க. அதுவும் ஆன்மீக வீடான தனுசு வீட்டில் இருக்காங்க நிறைய பேர் கோவில் குளத்துக்காக இந்த தடவை ட்ராவல் பண்ணிட்டு வருது, கோவில் குளத்துக்கு போயிட்டு வருது, கோவில் குளத்தை சுற்றுறது ஆரம்பிக்கும் போதே நியூ இயர் அன்னைக்கு கோவிலில் இருக்கிறதுன்ற மாதிரி துளாராசிக்காரர்களுடைய இந்த வருட தொடக்கம் என்பது கோவிலோடும் தெய்வத்தோடும் ஆன்மீகத்தோடும் அழகான ஆன்ம பயணத்தோடும் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லாமல் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு விடியல் என்பது துளாராசிக்காரர்களுக்கு பிறக்க காத்திருக்கிறது. ஏன்னா ஒரு 3-4 மாதமாக ஒரு மாதிரி திடீர்னு வேலை போச்சு, திடீர்னு பேர் போச்சு, நிறைய இடத்துல சின்ன 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 ப்ளஸ்ஸையும் மைனஸையும் நிறைய இந்த குருவும் சனியும் கொடுத்துருப்பார்கள். பத்தாவதுக்கு இந்த ராகுவுடைய சஞ்சாரம் ஓகே அந்தளவுக்கு மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து சில சேஷ்டையெல்லாம் பண்ணியிருக்கும். பட் ஸ்டில் இப்போது துளாராசிக்காருக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும்.